ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு மை சேனல் நித்யாஸ் டூடுல் டைரி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எப்படி வந்து ரெடியாகி போகிறேன் வெளியே, எப்படிலாம் மேக்கப் பண்ணுறேன், பெருசாக கிடையாது. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. வந்து நான் டெய்லியில் மேக்கப் பண்ணுற பர்சனே கிடையாது. நான் வெளியே ஏதோ போகும்போது எல்லாருமே பண்ணுறது தான். அவுட்டிங் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ அவுட்டிங்கோ ஏதோ போகும்போது கண்டிப்பாக நம்ம மேக்கப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, பாப்பாவுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் தனியாக வந்து ஒரு வீடியோவில் வந்து போடுறேன். இன்றைக்கி நான் எப்படி ரெடி ஆகிறேன், அவுட்டிங் போகும்போது ஜஸ்ட் எப்படி வந்து ரெடி ஆகிறேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து என்னடா இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன். ஃபேஸ்க்கும் வந்து ஸ்கின் கேர் நான் பண்ணிட்டேன். தலையும் அதே மாதிரி தான், தலை குளிச்சாச்சு. ஹேர் ட்ரை மட்டும்தான் பண்ணியிருக்கேனே தவிர நான் இன்னும் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ அதனால வேவியாக தான் இருக்கும் கொஞ்சம் ஹேரு. நான் வந்து இதை வந்து 2 பார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் டைசன் வாங்கியிருக்கேன் ரீசெண்டாக. உங்களுக்கே வந்து தெரியும், என்னோட பர்த்டேக்கு வந்து குமார் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ வந்து ஹேர் ஸ்டைலும் எப்படி பண்ணலாம், எனக்கு ஹேர் ஸ்டைலும் பெருசாலாம் தெரியாது. டைசன் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். நானுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ தெரிஞ்சதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேயா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஃபஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். செகண்ட் பார்ட் வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, அதனால தான் நான் வந்து ஹேர் வந்து நான் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் என்னோட ஹேர் தான், இது வந்து எதுவுமே வந்து பண்ணலை. ஹேர் ட்ரை மட்டும் பண்ணிவிட்டு எந்த ஸ்டைலுமே பண்ணல. அதனால தான் இந்த மாதிரி வேவியாக இருக்குது ஹேரு. ஸோ இதை நினச்சிக்காதீங்க. ஃபேஸும் அதே மாதிரி தான். என்னடா ஆயிலியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸ்கின் கேர் பண்ணதுனால மேபி கொஞ்சம் அப்படி தெரியலாம். ஸ்கின் கேர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கின் கேர் வந்து மஸ்ட்டுங்க. ஸ்கின் வந்து நம்ம எப்பயுமே நல்லா பார்த்துக்கணும். எனக்குலாம் வந்து ஸ்கின் எப்படி பார்த்துக்கணுன்னே எனக்கு சுத்தமாக தெரியாது. ஒரு 2 இயர்ஸாக தான் வந்து நான் ரெகுலராக ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின் கேருக்கு ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா டோனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சீரம் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும். தென் வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்க்ரீம். சீரம் யூஸ் பண்ணலன்னா கூட ஓகே, ஆனால் வந்து டோனர், மாய்ஸ்சரைசர், சன்க்ரீம் வந்து மஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கேன் அப்படிங்கிறதும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபுல்லாக இதை பற்றி நாலேஜ்லாம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சு எனக்காக நான் சர்ச் பண்ணுவேன்ல, அப்படி கற்றுக்கிட்டது தான் இதெல்லாமே வந்து. அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டோனர் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் யூஸ் பண்ணதை வந்து சொல்கிறேன். வந்து கீகோ மிலானா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷே ஆக போகுது. இன்னொன்று வந்து என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ப்ளம்மோடது வந்து யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இது ரெண்டும் தான் வந்து இப்போதைக்கு நான் வந்து மாற்றி யூஸ் பண்ணுற டோனர்ஸ். இன்னொன்று கூட யூஸ் பண்ணுவேன், வந்து மறந்துருச்சு எனக்கு. குட் வைப்ஸும் சூப்பராக இருக்கும். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். எனக்கு கீகோ மிலானா ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ப்ளம், இந்த 3 மட்டும்தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது இதுதான். இன்றைக்கும் இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்கின்னை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அதிகமாக இல்லை, அதுவும் இப்போ ஆஃப்டர் டெலிவரி வந்து கொஞ்சம் அதிகமாக வருது. ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஒழுங்காக தூக்கம் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கனால எனக்கு பிம்பிள்ஸ் வந்தால் நான் வந்து கிள்ள மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. பண்ணலனாலுமே எனக்கு வந்து அந்த டார்க் ஸ்பாட் மாதிரி அதிகமாக இருக்கும். அது எனக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கே வந்து 2 months மேலேயே ஆயிடுது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் ரெகுலராக ஒழுங்காக ஸ்கின்னை பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. கில்லாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க, அதுவாக சரியாயிரும். சீரம் வந்து நான் வந்து கார்னியர் வந்து சீரம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது வந்து கார்னியர். டே அண்ட் நைட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து கார்னியர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு என்ன பிராண்டு நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ணதில் அப்படின்னா, வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் வந்து சூப்பராக இருக்குது ஸ்கின் பிரைட்டனிங்க்கு. நான் வந்து பிரைட்டனிங்க்கு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து பிம்பிள்ஸ் குறையணும் எப்படியாவது அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணேன். ஆர்டினரி சூப்பராக இருக்கும். ஆர்டினரி அப்புறமா வந்து அது வந்து பிம்பிள்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கின் பிரைட்டனிங்க்கு வந்து கார்னியர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கும் டீகன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு மினிமலிஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த 4-5 பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணதில் எல்லாமே நல்லா. பில்கிரீன் நல்லாயிருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கார்னியர்.
மாய்ஸ்சரைசர் இன்னைக்கு யூஸ் பண்ணது வந்து ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது வரைக்கும் நான் மாய்ஸ்சரைசரில் யூஸ் பண்ணது என்னென்னு சொல்லிடுறேன், லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஆலிவேரா ஜெல், நியூட்ரிஜினா, அதுக்கப்புறமா வந்து டாட் அண்ட் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணது வந்து செட்டாஃபில் தான் அதிகமாக. நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து செட்டாஃபில் மட்டுமே தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக நியூட்ரிஜினாவும் வந்து ஆலிவேரா ஜெல்லும் டாட் அண்ட் கீயும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணது வந்து செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் தான். ஃபுல்லாக பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூட்ரிஜினும் செம்மையாக இருக்குங்க. எனக்கு டாட் அண்ட் கீயை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ அதனால் வாட்டர் பேஸ்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சன்க்ரீம் வந்து நான் வந்து கார்னியர் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணது என்னென்ன பிராண்டுன்னு சொல்லிடுறேன். அதுவுமே நல்லா இருக்கிறது மட்டும்தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு சூட் ஆனது பர்சனலாக. நான் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க நான் வந்து சொல்ல கிடையாது. நான் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேனே தவிர இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்ச பிராண்ட்ஸை வந்து நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணதில் கார்னியர் சூப்பராக இருக்குது, மினிமலிஸ்ட் சூப்பராக இருக்குது, டெர்மாக்கோவும் சூப்பராக இருக்குது, அதுவுமே யூஸ் பண்ணியிருக்கேன். வெளியெல்லாம் போயிட்டேன்னா சன்க்ரீம் இல்லாமல் இந்த பிராண்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் யூஸ் பண்ணது வந்து கார்னியர். மேக்கப்குள்ளே போகலாமா? இந்த வந்து ப்ரைமர் அது இது இல்லை, நான் வந்து இன்னைக்கு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வந்து கையிலேயே தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரஷ் எனக்கு வந்து வாஷ் பண்ணல, ஸோ அதனால் நான் அதில் யூஸ் பண்ண விரும்பலை வாஷ் பண்ணாமல். ஸ்பாஞ்சுக்கும் ப்ரஷ்ஷுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு நான் சொல்லிடுறேன். ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து அதில் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும், நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ப்ரஷ் நல்லாயிருக்கும். மெயினாக எனக்கு கை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ப்ரைமரில் எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷனில் நான் இப்போ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து ரெவ்லான் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாட்டில் வந்து பார்த்தாவே தெரியும் எப்படி இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேன்ட்டு. நான் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கினேன் அப்படின்னா அந்த பாட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் என்னோட லைஃப்பில். இப்போதான் வந்து ஒரு 6 மந்த் ஆயிருக்கும், இன்னுமே இருக்கு. எப்படா முடியும், எப்படா புதுசு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். ரெவ்லான் வந்து இப்போ எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஸ்கின் கலருக்கு வந்து சூப்பரா மேட்ச் ஆகுது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது வந்து லாக்மி தான். இது வரைக்குமே வந்து லாக்மி மட்டுமே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் கவரேஜ், ஸோ அதனால வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து ஃபேஸஸ் கனடா 3-in-1 ஃபவுண்டேஷன் வரும்ல, அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து எனக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி ரொம்ப ஒரு ஃபீல் ஆகுது. அதனால வந்து நான் அதை இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ரெவ்லான் வந்து சூப்பராக இருக்குது. நான் ஷாப் போய் தான் வாங்கினேன். இங்கே யூஏயில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஷார்ஜாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஷார்ஜா சிட்டி சென்டரில் தான் லைஃப் ஸ்டைல் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. நான் வாங்கினது வந்து ஷார்ஜா சிட்டி சென்டர் லைஃப் ஸ்டைலில் போய் வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் வாங்கினேன். அங்கே இருக்கவங்க வந்து எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்கின் டோனுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இதுவும் காம்பேக்டும் அதுக்கப்புறமா வந்து பவுடர் ப்ளஷும் வந்து ஹைலைட்டர் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி வரும் அந்த பேலட். நான் காமிக்கிறேன். அதுவும் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னைக்கு வந்து ரெவ்லான் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது கூட வந்து நான் வந்து ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். NYBல இருந்து. வேணும்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் க்ளோவாக தெரியணும் அப்படின்னா கொஞ்சமாக போதும், இந்த அளவுக்கு போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி அப்படியே எடுத்து போட்டோன்னா திட்டா அங்கங்கே தெரியற மாதிரி இருக்கும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. இது போட்ட உடனே நம்மளுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும் பாருங்க ஃபேஸ்ல, சூப்பரா இருக்கும். நான் வந்து ஒரு கோட்டிங் தான் போடுவேன், 2-3 கோட்டிங்லாம் போட்டது இல்லை. ஏன்னா இதுவே ஃபுல் கவரேஜ்னு சொன்னதுனால நான் அந்த அளவுக்குலாம் என்னோட ஃபேஸை கவர் பண்ண விரும்பல. ஏன்னா எனக்கு நேச்சுரலாகவும் இருக்கணும், ஓரளவுக்கு கவரும் ஆயிருக்கணும், அந்த மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன். நான் ஃபங்க்ஷனுக்கு போனால் கொஞ்சம் அதிகமாக போடுவேன், கிராண்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக, நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்கு. நார்மல் யூசேஜுக்கு வந்து கம்மியாக தான் நான் போடுவேனே. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கங்கே வந்து திட்டா ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சிருச்சு அப்படின்னாவே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நெக்குக்கும் போட்டுக்கோங்க. நெக்குக்கு நான் அதிகமாக போட மாட்டேன், ஏன்னா ரெண்டும் ஒரே கலர்லேயே வந்துடும். ஸோ அதிகமாக போட மாட்டேன் நெக்குக்கு கூட. கையில் பிளெண்ட் பண்ணுறது எனக்கு இன்னமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாட்டிஸ்ஃபைடாக நல்லா பிளெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் கையில் பண்ணுவேன். இப்போ ப்ரஷ் இருக்கனால ப்ரஷ்ஷும் கொஞ்சம் வீடியோக்கெலாம் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறதுக்காகலாம் ப்ரஷ் வாங்கி வச்சேன். பண்ணுவேன், ப்ரஷ்லேயும் அதிகமாக பண்ணுவேன். இருந்தாலும் கையில் பண்ணுறது அதை விட கொஞ்சம் பிடிக்கும். பார்த்தாவே தெரியும் ஓரளவுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதா.
கொஞ்சம் கவராக இருக்கா, நல்லா க்ளோயிங்காக இருக்கா, சிரிச்சாயிக்கலாம். லிப் பாம் பற்றி சொல்லவே மறந்துட்டேன். சாரி. லிப் பாம் வந்து நான் வந்து 3 பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். மினிசோவில் நல்லா இருந்துச்சு ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இன்னொன்று வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இது டீகன்ஸ்ட்ரக்டோட லிப் பாம் தான். அதுவும் இப்போ வந்து தேகாவில் ஒன்று வாங்கியிருக்கேன், பீட்ரூட் லிப் பாம். சூப்பராக இருக்குது. அதுவுமே இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது அதுவுமே. லிப் பாமும் மெயினாக போடணும். எனக்கு வந்து முன்னெல்லாம் பீல் ஆகும் எங்கள் லிப்ஸில் இருந்து. இப்போல்லாம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு லிப் பாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. இப்போ எதுவுமே நம்ம ஒன்று அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அதுக்கு டைம் கொடுங்க. அப்போ தான் வந்து ஸ்கின்ல வந்து அது அப்சர்வ் ஆகும். டோனராக இருந்தாலும் சரி, சீரமாக இருந்தாலும் சரி, மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்போ தான் வந்து அதோட ஸ்கின்ல போய் அது அப்சர்வ் ஆகி கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் உடனே அடுத்தடுத்து போட்டிங்க அப்படின்னா எதுவுமே எல்லாம் மிக்ஸ் ஆகி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரி ஓவர் டூ பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் வந்து அது அப்சர்வ் ஆகட்டும், நல்லா வந்து காயணும். ஒரு 1 மினிட்டாவது அதுக்கு டைம் கொடுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ தெரியுதா, ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து நான் இது கலர் கரெக்டர், கன்சீலர், கான்டூர் இது வந்து 3 ஒரே இதில் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். NYX நம்ம ஊரில் இருக்கான்னு சொல்லி தெரியல எனக்கு நிஜமா. இங்கே UAEல இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரே பேலட்லேயே வருதே. நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் வேணும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சு, அந்த மார்க்ஸ் வந்து அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே லைட்டாக யூஸ் பண்ணேன். என்னோட ஷேடோட கொஞ்சம் ஒரு டார்க்கர் ஷேட் எடுத்து ஜஸ்ட் இப்படி தான் பண்ணுவேன். ரொம்பலாம் அப்ளை பண்ண மாட்டேன். எல்லா இடத்துலையும் எங்கே எனக்கு வேணுமோ அங்கே மட்டும் கவர் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான். கலர் கரெக்டர் எனக்கு தேவையில்லை. என்னோட ஃபேஸ் வந்து ஈவன் ஸ்கின் டோனில் தான் இருக்கிறதுனால எனக்கு கலர் கரெக்டராக தேவையில்லை. கான்டோர் வேணா பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கே லைட்டாக நான் இது ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவேன். எதுவுமே அதிகமாக அப்ளை பண்ணால் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம ஸ்கின் டோனுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். மேக்கப் பண்ணாத மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்பேக்ட். நான் வந்து இது முடிச்சுட்டு ப்ளஷ்ஷும் போடுவேன். இல்லை காம்பேக்ட் போட்டதுக்கப்புறமும் ப்ளஷ் போடுவேன். எப்படி வேணால் போட்டுக்கலாம். இதுதான் ரெவ்லான் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வாங்கணும். லைட்டாக இப்படி எடுத்து ரொம்ப போட்டு இப்படிலாம் தேக்கக்கூடாது. எதுவுமே இப்படி டேப் மட்டும்தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ்ஷு கொஞ்சமாக சிரிச்சிட்டு இங்கே இருந்து அப்படி இதுக்கு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். அதை எடுத்துகிட்டு வராமல் உட்காந்துட்டேன். அதனால் திரும்ப யாரடா போவா இருந்துருச்சு, சிறப்பாக இருக்குது. இது வந்து ப்ளஷ்ஷு ப்ளஸ் ஹைலைட்டர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். ஸோ நம்ம தனித்தனியாக வாங்க தேவையில்ல. லைட்டாக போட்டாலே அழகாக இருக்கும். எதுவும் கொஞ்சம் லைட்டாக இங்கே முக்கியம். ஐப்ரோ தான் மெயின் ப்ளே. ஐப்ரோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எனக்கு சத்தியமாக பிராண்டு தெரியல. எனக்கு வாங்கி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பிராண்டுன்னு மறந்துருச்சு. நான் ஆனால் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3 இருக்கும். ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி தான் போட்டேன். ப்ரௌனும் பிளாக்கும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது மஸ்காரா வந்து எக்ஸ்ட்ரா 3D லேஷ். அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வாங்கினது, இது இந்தியாவில் வாங்கலை. இது வந்து சூப்பராக இருக்குது. இந்த மஸ்காரா நல்லா வால்யூம்ஸாக தெரியும். எனக்கு வந்து இந்த ஐலேஷஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். எனக்கு குமாரதை பார்த்தாதான் எனக்கு கோவம் வரும். சூப்பராக இருக்கும். அவரை மாதிரியே தான் இப்போ பாப்பாவுக்கும் இருக்குது. அவளுக்கும் நல்லா இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த முடி வந்து கம்மி தான். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹை பிராண்டில் ரொம்ப ஹையும் இல்லாமல் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற பிராண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப பிராண்டட் இல்லாததெல்லாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கும் அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அதுதான் ப்ராப்ளம். கொஞ்சம் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் கேர் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து ஐஷேடோ வந்து நான் அதிகமாக போடுற பர்சன் கிடையாது. ரொம்ப ஏதாவது போடணும் அப்படின்னு நினச்சேன்னா
போடுவேன். இது வந்து கொஞ்சம் லோக்கல் பிராண்டு தான் இங்கே வாங்கினது. அதனால் நான் அதிகமாக யூஸ் பண்ணாதனால ஏன் இதை கொண்டு போய் நான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் வாங்கணும் எல்லாமே பார்த்து வச்சுருக்கேன். என்ன கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி வாங்கலாம். இப்போதைக்கு நான் வந்து இந்த பென்சில் லிப் லைனரும் இதையும் வச்சு மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் இதே தான் போடுறேன். ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணாததுனால எனக்கு இது தேவைப்படலை. ஜஸ்ட் இது போட்டு கையிலேயே இப்படி பண்ணிட்டேன்னா அதுவே கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஐ ஷேடோக்கு போடுறதுக்கு இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் வந்து என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல, மறந்துருச்சு ரொம்ப நாள் ஆனதுனால. நான் இது வந்து மஸ்காரா போட்டதுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணிக்கலாம், போடுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே எனக்கு அன்னைக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணுவேன். இது யூஸ் பண்ணேன் லைட்டாக தான், எல்லாமே லைட்டாக. எனக்கு வந்து எதுவுமே ஹெவியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். எங்கள் அம்மா திட்டுவாங்க, எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் போட்ட மாதிரியே தெரியல அப்படின்வாங்க எங்கள் அம்மா. நான்லாம் மேரேஜுக்கு முன்னாடி இந்த அளவுக்குலாம் மேக்கப் பண்ணவே மாட்டேன். லைட்டாக தான் எது இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். இப்பெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் ஆயிடுச்சுல, இப்படிலாம் போகணும், இப்படி வரணும், இதெல்லாம் போடணும், நாமளும் ட்ரை பண்ணணும். இப்போ தான் அந்த மாதிரிலாம் தோணுது. ஸோ அதனால் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஐப்ரோ பேலட்டில் வந்து இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து இங்கே லைட்டாக போடுவேன். கொஞ்சம் அப்படியே அழகாக தெரியும். காஜல் வந்து நான் இப்போ ஒரே பிராண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக அதிகமாக காஜல் போடுறது இல்லை, ஐலைனர் போட்டு அப்படியே விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர் வந்து நான் ஃபேஸஸ் கனடாவோட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாக்மியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது ரெண்டு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ அதே யூஸ் பண்ணிக்கிறது. எடுத்த உடனே வந்து இங்கே போடாதீங்க. இங்கே போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். எடுத்த உடனே இங்கே போட்டோம் அப்படின்னா அது பெருசாக ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி தெரியுதா? இந்த மேக்கப் பண்ணும்போது மட்டும் வாய் அப்படிலாம் போயிடும். அப்படின்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே அப்படி தான் ஆகும். ஏன்னா நம்ம பார்த்து அதையே ஃபோக்கஸ் பண்ணி போடுறதுனால அப்படி தான் இருக்கும். இந்த கணக்கு போட்டுட்டு வந்துடுறேன். அதிகமாக காஜல் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ முன்னெல்லாம் போடுவேன். எனக்கு காஜல் போட்டால் என்னென்னே தெரியல, எப்படி இருந்தாலும் அது ஸ்மெஜ் ஆகிடுது. ஸோ அதை நான் வந்து இப்போ அவாய்ட் பண்ணுறது. ஐலைனர் மட்டும் போட்டு அப்படியே இப்போலாம் நான் விட்டுடுறேன். இதுவே வந்து எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது போடுறது கிடையாது. அடுத்து வந்து லிப் லைனர். இதுவுமே வந்து இங்கே வாங்கினது தான். எனக்கு வந்து எங்கள் இந்தியாவில் கிடைக்கிறதே தெரியல. எந்த லிப் லைனர் வேணால் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து ரெட் அண்ட் ப்ரௌன் வச்சுருக்கேன். மெயினாக ப்ரௌன் இருக்கணும். ஸோ அதனால் ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் வந்து லிப்ஸ்டிக்ஸில் இன்னும் அந்த மாதிரி பிராண்டட் கொஞ்சம் இன்னும் வாங்கணும். கொஞ்சம் டைம் இதே அப்படியே லிப்ஸ்டிக்காகவும் போட்டுக்குவேன். இதே நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இதே எப்படி போட்டுப்பேன். இதுவும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். மேட் ஃபினிஷில் ஒரு லிப்ஸ்டிக் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவே இது லிப்ஸுக்கு போட்டுட்டேன். இருந்தாலும் லைட்டாக இங்கே 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 சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் போய் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகேவா? இந்த வீடியோவில் நான் அதை காமிக்க முடியாது. ஏன்னா லாங்காக ஆயிடுச்சு, லென்த் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து காமிக்க முடியாது. நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? நான் பக்கத்தில் வந்து வச்சு காமிக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது க்ளோஸ்அப்பில் காமிச்சு பயந்துடாதீங்க. வெளியேயும் சன்லைட்டில் எப்படி தெரியுதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் லைட்டாக டிம்மாக கூட இருக்கலாம்.
இது வந்து சன்லைட்டில் நான் எடுக்கிறேன், எந்த ஒரு எடிட்டுமே கிடையாது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்கின் இருக்குன்னு. ரொம்ப ஓவர் டூ எதுவுமே பண்ணக்கூடாது, லைட்டாக நம்ம போட்டாவே அது போதும். சூப்பராக வந்திருக்கு ஃபினிஷ். இன்னைக்கு கையில் போடுறது தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேர் ஸ்டைல் பண்ணாமலே நல்லா தான் இருக்கு இல்லை? ஹேர் ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட் வித் மீ. பாய்.